வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? நிம்மதியாக 10 நிமிடம் உட்கார முடியவில்லையா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். என்னின மலேக் 2500 வருடங்களுக்கு முன்பு புத்தர் ஒருவர் சின்ன விஷயத்தை கற்றுத்தந்தார். அந்த ஒரு விஷயம் புரிந்துவிட்டால் மன அழுத்தம் உங்களை பாதிக்க முடியாது. மன அழுத்தம் எங்கே இருந்து வருகிறது தெரியுமா? கடந்த கால நினைவுகள் பற்றி, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயம், மற்றவர்களோடு உங்களை ஒப்பீடு செய்வது. நம்மளுடைய மனம் ஒரு நிமிடம் கூட இந்த நிலையில் இல்லை. அவை எப்போதும் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் பற்றிய சிந்தனையில் இருக்கிறது. ஒரு மனிதர் புத்தர் அருகே வந்து கேட்டார், எனக்கு மன அமைதி இல்லை, நான் எப்போதும் கவலையில் தான் இருக்கிறேன் என்றார். உடனே புத்தர் ஒரு கப் தண்ணீரை எடுத்தார், அதில் சிறிது மண்ணை போட்டார். இப்போது இதை குடியுங்கள் என்றார். அந்த மனிதர் உடனே அந்த கப் தண்ணீரை குடித்தார். கொஞ்சம் கசப்பா இருக்கிறது என்றார். பிறகு புத்தர் அதே மண்ணை ஒரு பெரிய ஏரியில போட்டு இப்போது குடியுங்கள் என்று சொல்லினார். அந்த மனிதர் குடித்தார். சொல்லப்படாத அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது என்றார். அப்பொழுது புத்தர் கூறினார், உங்கள் பிரச்சனையும் அதை போல்தான். ஆனால் உங்கள் மனது ஒரு கப்பை போல் இருக்கிறதா? இல்லை, ஒரு ஏரி போல் இருக்கிறதா? இங்குதான் நீங்கள் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மன அழுத்தத்திற்கு காரணம் பிரச்சனைகள் இல்லை, அதை நாம் எவ்வளவு பெரியதாக நம் மனதில் வைத்திருக்கிறோம் என்பதுதான் காரணம். நம்மளுடைய மனது ஒரு சிறிய கப்பை போல் இருந்தால் சிறிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும். அதுவே உங்கள் மனது ஒரு பெரிய ஏரியை போல் இருந்தால் அதே பிரச்சனை உங்களை தொந்தரவு கூட செய்யாது. ஏன் நம்ம மனது கப்பை போன்று இருக்கிறது தெரியுமா? நாம் அதிகமாக சிந்திப்பது, ஒருவர் மீது அதிகமாக கோபம் கொள்வது, ஒட்டுமொத்த இணைப்புகளையும் எதிர்பார்ப்பது. இதற்கு புத்தர் சொன்னார், பிரி, கவனிக்க, ஏற்றுக்கொள். அதாவது விட்டுவிடு, கவனமாக இருங்கள், அனைத்தும் ஏற்றுக்கொள் என்றார். படி 1, உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். இந்த எண்ணம் எனக்கு தேவையா என்று கேளுங்கள். படி 2, ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது என்று. படி 3, உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். நாள்தோறும் 10 நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். படி 4, எதிர்பார்ப்புகளை குறைக்கவும். சில நேரங்களில் குறைவாக எதிர்பாருங்கள். படி 5, இப்போதைய தருணத்தில் வாழுங்கள். அதாவது கடந்த நினைவுகள் மற்றும் எதிர்கால கற்பனையில் என்று சிந்திக்காமல் தற்போது உண்மை என்று. மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. பிரச்சனைகள் உங்களை பாதித்தாலும் உங்கள் மனது ஒரு கப்பாய் இல்லாமல் ஒரு பெரிய ஏரியைப் போல் இருக்க வேண்டும். இன்று முதல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் உங்களையே கேளுங்கள், நான் இப்போது ஒரு சிறிய கப் மாதிரி இருக்கிறேனா, இல்லை ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கிறேனா என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நிம்மதியான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.